ஒரு டயட் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுல புரோட்டீன், ஃபேட்ஸ், கேலரிஸ் இந்த மூணையும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கிறது அப்படியும் நம்ம பார்த்தோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரிஸ் அ ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் பிசிக் அஸ் அ நேச்சுரல் அத்லீட். ஆனா அந்த டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லல. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கார்ப்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணும் உங்க உடம்புல அப்படின்னா, உங்க உடம்புக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுதான் கார்ப்ஸோட வேலை. ஆனா இதை ஒரு சரியான அமௌண்ட்ல எடுத்தா உங்களுக்கு நல்லது. அதே நீங்க ஒரு அளவுக்கு மேல எடுத்தா அது உங்களோட பாடியில ஃபேட்டா போய் முடியும். இதை எப்படி நான் ஒரு கரெக்டான அமௌண்ட்ல எடுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சொல்லியிருக்கிறேன், நான் 132 கிராம் ஆஃப் புரோட்டீன், அப்புறம் என்னோட பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ கிராம் ஆஃப் ஃபேட்ஸ் எடுக்கிறேன். ஆனா கார்ப்ஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளோட டெய்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அதுல இருந்து தான் நான் என்னோட கார்ப்ஸை கால்குலேட் பண்ண முடியும். வேற எனக்கு ஆப்ஷனே கிடைக்காது. ஸோ 1 கிராம் ஆஃப் புரோட்டீன்ல வந்து 4 கேலரிஸ் இருக்குது. அப்புறம் 1 கிராம் ஆஃப் ஃபேட்ல 9 கேலரிஸ் இருக்கு. அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ்லயும் 4 கேலரிஸ் இருக்கு. என்னோட டெய்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2500 கேலரிஸ்ல இருக்கு. ஸோ ஒரு 132 கிராம் ஆஃப் புரோட்டீன்ல எனக்கு 500 கேலரிஸ் கிடைச்சிருது. அப்புறம் 60 கிராம் ஆஃப் ஃபேட்ல எனக்கு 500 கேலரிஸ் கிடைச்சிருது. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணி என்னோட டெய்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ், அதாவது 2500 கேலரிஸ்ல மைனஸ் பண்ணா மீதி இருக்கிறது 1500 கேலரிஸ். இதை நான் டிவைட் பை 4 பண்ண சொல்ல எனக்கு 350 கிராம் ஆஃப் கார்ப்ஸ் எடுத்தாகணும். So that is it for this one. See you guys in the next one.